என்று திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் ஒவ்வொரு பகுதிகளாக நாம பிரித்து அந்தந்த பகுதியில் உள்ள சிக்கல்களும் அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக களமிறங்குகின்ற நாம கொடுக்கின்ற தீர்வுகளும் என்பதன் அடிப்படையில் இப்போதைக்கு போதலூர் கட்சி மாவட்டம், அந்த கட்சி மாவட்டத்தை சுற்றிலும் உள்ள ஊராட்சிகள், அந்த ஊராட்சிகளில் உள்ள சிக்கல்கள், அதற்கு நாம கொடுக்கின்ற தீர்வுகள் என்பதை தான் நாம பார்க்க இருக்கிறோம். இப்ப இந்த பேச்சினுடைய பின்பலத்துல நீங்க பார்க்கிறீங்க, ஒரு எழில் கொஞ்சம் நகரம், இன்னும் சொல்ல போனா நகரம் என்கின்ற கட்டமைப்போடு இருக்க வேண்டியது. ஏன்னா இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில 2 தாலுகா அலுவலகங்கள், ஒன்னு திருவையாறு தாலுகா, இன்னொன்னு போதலூர் தாலுகா. அந்த அளவுக்கு தாலுகா என்ற அளவிற்கு ஒரு பெரிய நிலப்பரப்புகளுக்கு நடுவே அமைந்திருக்கிறது தான் இந்த போதலூர் கட்சி மாவட்டம். நம்ம போதலூர் கட்சி மாவட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, போதலூரும் அதனை சுற்றிலும் மேற்கு பகுதியில் இருக்கின்ற முக்கியமான ஊராட்சிகளை எல்லாத்தையும் இணைச்சுதான் இந்த தொகுதியில முக்கியமான பகுதியாக கருதி அதற்கான சிக்கல் எல்லாம் என்ன, அதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா, எல்லா பக்கட்டும் வயல்வெளிகள் நிறைந்த ஒரு திருவையாறு சட்டமன்ற தொகுதியில போதலூர்ல ஓடி வருகின்ற அந்த கல்லெண்ணெய் கால்வாய், நாம அங்க ஊர்ல புதாறுன்னு சொல்லுவோம். அதை அர்தர் காட்டன் கல்லெண்ணெயிலிருந்து பாசனத்திற்காக அவருடைய காலத்துல போடப்பட்ட அந்த இது கல்லெண்ணெய் கால்வாய் என்று பதிவுகள் இருக்கு. ஆனா நாம புதாறு அப்படின்னு சொல்லுவோம். அந்த புதாறு அப்படின்னு சொல்லக்கூடிய புதாற்றினுடைய தெற்கு பக்கத்து வர 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 ஆற்று பாசன பகுதிகள் வற்று போய் குளத்து பாசன பகுதிகள் மிகுதியாகும். அதே போல புதாரினுடைய வடக்கு கரையிலிருந்து வடக்கு நோக்கி போக போக காவிரியினுடைய எழில் கொஞ்சம் பங்களிப்பாக பசுமையான நிலங்கள்லாம் இருக்கும். அப்போ போதலூருக்கு தெற்கே ஓரளவு வறட்சியான நிலங்களை பார்ப்பதற்கு முடியும். போதலூருக்கு வடக்கே எல்லாமே பசுமையான வெளிகளா பார்க்க முடியும். இப்ப இந்த பொதுமை நான் சொல்றேன் இல்லையா, கல்லெண்ணெய் கால்வாய், அர்தர் காட்டன் காலத்துல கட்டப்பட்ட கல்லெண்ணெய் கால்வாய், இது ஒரு ஆற்று பாசனத்திற்கு மட்டுமல்ல, அங்கிட்ட இருக்கிற அந்த பகுதியில் இருக்கின்ற, அதற்கு தெற்கு பகுதியில் இருக்கின்ற பல்வேறு மக்களினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலத்தடி நீரினுடைய முக்கிய மூலமாகவும் இருந்து வந்தது அப்படின்னு. அது என்ன இருந்து வந்தது இப்ப இருக்கா அப்படின்னு சொன்னா இப்ப இல்லை அப்படிங்கிறது தான் அதனோட பொருள். என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு 4 வருடத்திற்கு முன்னதாக இதே அரசு புதாற்றினுடைய மணலை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அந்த மேற்பரப்புல சிமெண்ட் காங்கிரீட்டை போட்டு மூடிடுச்சு. இன்னைய தேதியில இந்த காணொலியை பார்க்கின்ற உங்களுக்கு நல்லா தெரியும், போதலூர்ல அந்த புதாற்றினுடைய தேங்கி இருக்கின்ற நீர்கள்ல மீன் வாழ முடியாம வசிக்க முடியாம மணல் இருந்தா ஓரளவு குளிர்ச்சியா இருக்கும். இங்க கீழே காங்கிரீட்டை போட்ட முடிச்ச பிறகு குளிர்ச்சியற்ற ஒரு இடத்துல வெந்து போன தண்ணியில செத்து மிதக்கிறத கண்கூடாக பார்க்க முடிகிறது. அண்மையில ஒரு வாரத்திற்கு முன்னாடி கூட அந்த புதாற்றினுடைய எல்லா நீர்த்தேக்கங்களிலும் பெரிய பெரிய மீன்கள் செத்து மிதந்தது. இப்ப நாம என்ன பண்றோம்னா, எழில் கொஞ்சம் திருவையாறு அப்படிங்கிறதுல இதுவும் இருக்கு. ஒரு ஆறு அதனுடைய இயல்பை மீறி நடந்து கொள்கிறது என்றால் அந்த ஆற்றில் இவர்கள் இயல்பை மீறிய ஒன்றை செய்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆற்றின் இயல்பு தண்ணி ஓடுகின்ற பொழுது அந்த தண்ணியை ஓட விடுவதும், ஓடுகின்ற பொழுதே அந்த தண்ணியை குறிப்பிட்ட அளவை உள்ளே இழுத்து வைத்துக் கொண்டு அந்த நிலத்தடி நீரை உயர்த்துவதும் தான், அதுதான் ஆற்றின் பங்கு. ஆனா அறிவுகட்ட சமூகத்தினுடைய பிள்ளைகளாக, ஆக்கிரமிப்புக்கு பிறந்த பிள்ளைகளாக, ஆக்கிரமிப்பதே ஆறுகள் பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு தண்ணீர், உயிர், சோறு அப்படியெல்லாம் பார்க்காம இவங்க ஆறுன்னு ஒண்ணுமே மணல், அல்லு, காசு, வித்துரு அப்படின்னு பார்க்கறதுனுடைய விளைவாக ஆற்றின் தளத்துல காங்கிரீட்டை போட்டுதுட்டாங்க. அதை நாம சரி செய்ய போறோம். அந்த நிலையை, அந்த சூழலை சரி செய்து ஆறாக மாற்றுவதுதான் கல்லெண்ணெய் கட்சி மாவட்டம் அந்த இடத்திலிருந்து தொடங்கி போதலூர் கட்சி மாவட்டத்திற்கு நாம கொடுக்கின்ற முதல் வாக்குறுதியாக. ஏற்பாடுபட்டாலும் சரி, சிமெண்ட் தரையை பேத்துனாலும் போடுவோம், சிமெண்ட் தரை இருக்கக்கூடாது, ஆற்றுல சிமெண்ட் தரை இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அது அரசுக்கு எதிரான. இது என்னடா, தேர்தலில் நிக்கிற ஒருத்தன் அரசுக்கு எதிராக வாக்குறுதி கொடுக்கிறான்னா, ஆமா, தேர்தலில் நிக்கிறவன் அந்த மண்ணின் மக்களினுடைய நலனத்துக்காக போராடுவானே தவிர ஏதோ ஒரு ஆக்கிரமிப்பாளர்கள் ஒரு காலத்தில் ஆக்கிரமிச்சு வச்சுட்டாருங்கன்னு விட்டுட்டு எல்லாம் போக முடியாது. உறுதியாக கல்லெண்ணெய் கால்வாயினுடைய காங்கிரீட் தளங்களை நாம சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பதற்கு முதல் தேர்தல் வாக்குறுதியா நம்ம கொடுக்கிறோம். அடுத்தது இரண்டாவதாக போதலூர் அப்படிங்கிறது
ரொம்ப காலம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில ஒரு கல்லூரி கூட இருக்காது. நீங்க கல்லணையில தொடங்கி அங்க எங்க வேணாலும் கல்லூரியே இருக்காது. அப்படி கல்லூரியே இல்லாத காலகட்டத்தில் ஒரு கல்லூரி வந்து சாங்ஷன் வந்துச்சு. என்னடா கல்லூரி சாங்ஷன் வந்துருச்சு, கல்லூரி வரப்போகுது, திருவையாறு சட்டமன்ற தொகுதியில பூதலூர் பக்கத்து வரப்போகுது அப்படின்னு நம்ம இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு, கல்லூரி வந்துச்சு, கல்லூரிக்கான ஆர்டர் வந்துச்சு, கல்லூரி கட்டுவதற்கான கட்டிட அமைப்பு முறைகள் இல்லை. ஏற்கனவே பாலடைந்த நிலையில இதுக்கு மேல இதுல வந்து கோப்புகளை வைத்து பணி செய்ய முடியாது என்று பழைய யூனியன் ஆபீஸ் இருக்குல்ல, யூனியன் ஆபீஸ் தாலுகா அலுவலகம், அதை வந்து புது கட்டடம் கட்டி புது கட்டடத்துக்கு மாத்தினாங்க. இந்த கல்லூரி வந்த உடனே பழைய யூனியன் ஆபீஸை கொண்டுட்டு போய் கல்லூரியா மாத்தி இப்போ அந்த கல்லூரி அதுலதான் இருக்கு. இப்ப அதன் பிறகு ரொம்ப அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ்புரத்துல திருக்காட்டுப்பள்ளி போற வழியில மோசஸ்புரத்துல வந்து புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆமை வேகத்தில் கட்டட வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்ப அந்த வந்து இந்த கல்லூரி இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவுக்கார மகன், என்னுடைய சொந்த தங்கை மகன் வந்து அந்த கல்லூரியில போய் சேர்ந்து படிக்கும் பொழுது அவன் இப்ப டிகிரி முடிச்சுட்டான். அவன் டிகிரி முடிச்சுட்டா இன்னும் கல்லூரி வந்து கட்டிடங்கள்ல நடக்கல அப்படிங்கிற நிலையை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஆமை வேகத்தில் நடைபெறுகின்ற இந்த வேலை திட்டத்தை, இந்த கல்லூரி வேலை திட்டத்தை விரைந்து முடிச்சு புதிய கட்டடங்களுக்கு மாணவர்களையும் கல்லூரியையும் இடமாற்ற வேண்டிய அந்த செயல்பாடுகளுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து நம்ம தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒன்னா நம்ம கொடுக்குறோம். அதே போல இந்த பூதலூர் இருக்கு இல்லையா, பூதலூருங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி இளங்காடு நம்மாழ்வார் பிறந்த ஊருக்கு போகின்ற மிக முக்கியமான வழி. இன்னும் சொல்ல போனா சுற்றிலும் வந்து விவசாய நிலங்களை கொண்ட ஒரு பகுதி. அப்போ ஒட்டுமொத்தமா விவசாய நிலங்கள் மட்டுமே 90% ஆக்கிரமித்து இருக்கின்ற, 95% ஆக்கிரமித்து இருக்கின்ற ஒரு தொகுதியில அந்த நிலமும் வளமும் சார்ந்த படிப்பை படிப்பதற்கு ஒரு வேளாண் கல்லூரி கூட இல்லை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய குறையா நான் பார்க்கிறேன். அது வந்து ஒரு அடக்குமுறையாகவும் பார்க்கிறேன். ஏன்னா வேளாண் கல்லூரி வந்து இருக்கிற இடத்துல வேளாண்மை செய்யறாங்களே, இவங்க வந்து வேளாண் கல்லூரியை கட்டிட்டு அதை சுத்திலும் வேளாண்மை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வேளாண்மை செய்யற இடத்துலதான் அந்த கல்லூரி இருக்கணும் அப்படிங்கறத யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்னுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக களம் காணுகின்ற என்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒண்ணு, திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூதலூர் தாலுகாவிற்கு ஐயா நம்மாழ்வார், இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் அவர்களினுடைய பெயரில் வேளாண் பல்கலைக்கழகம், வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய கீழே செயல்படுகின்ற ஒரு வேளாண் கல்லூரியை கொண்டு வருவது மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன். அப்ப நம்மாழ்வார் அவர்கள் இது ஒரு கோரிக்கை. அதே போல நம்மாழ்வார் அவர்களுடைய பெயர்ல பூதலூர்ல ஒரு கல்லூரி இருக்கும் பொழுது நம்மாழ்வாரினுடைய சிலையும் பூதலூர்ல இருக்கணும். நீங்க திருக்காட்டுப்பள்ளி இங்கிட்ட வந்து சித்திரக்குடி, அங்கிட்ட வந்து அய்யனாபுரம் பெரிய அந்த 4 ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடினுடைய மையத்துல நம்மாழ்வார் அவர்களினுடைய ஆளுயர சிலையை நிறுவுவதற்கு நாம வந்து பாடுபடுவோம். நான் பாடுபடுவேன் உறுதியா. ஐயா நம்மாழ்வார் அவர்களினுடைய சிலை அந்த இடத்தில் நிறுவப்படும். அதையும் நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒன்றாக நம்ம கொடுக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பூதலூர்ல இருந்து இப்ப எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, இவங்க ஆறுகளா வைக்காட்டினா கூட பரவாயில்ல, ஆறுகளை சுற்றிலும் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒயின் ஷாப்பை திறந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான். நீங்க பூதலூர்ல இருந்து வடக்கு நோக்கி போயிருந்தீங்கன்னா வெண்ணமங்கலம் வரும். வெண்ணமங்கலத்துக்கு பூதலூருக்கும் இடையில வெண்ணாறு ஓடிக்கிட்டு இருக்கு. வெண்ணமங்கலம் என்ற பெயரு அது வெண்ணாற்றங்கரையில் அமைந்து இருக்கிறதுனால வெண்ணமங்கலம்னு பேர் வந்துச்சு. அப்ப வெண்ணாற்றங்கரையினுடைய அந்த வெண்ணாற்றினுடைய தெற்கு கரை பக்கத்து நீங்க வந்து ஒரு டாஸ்மாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நீங்க அங்கிருந்து திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து பூதலூருக்கு வரும் பொழுது அந்த ஆற்றினுடைய பாலத்தை கடந்த பிறகு ஒரு வேகத்தடை, 2வது வேகத்தடை, 3வது வேகத்தடை வரும். மக்கள் மேல இவ்வளவு கரிசனத்தோட இருக்கிறாங்க, ஒரு இடத்துல 3 வேகத்தடையை வச்சு மக்களின் உயிரை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முழுக்க தவறு. அது குடிக்க போறவன் வந்து கீழே விழுந்துடக்கூடாது, அல்லது அந்த வெண்ணாற்றுல வந்து தெற்கு கரையில இருக்கின்ற அந்த ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு வர்றவன இங்க இருந்து போறவன் அடிச்சிட கூடாது என்பதன் அடிப்படையில 1 இல்லைங்க 2 இல்லைங்க 3 வேகத்தடையை நிறுவியிருக்காங்க. அப்போ நீ 3 வேகத்தடையை நிறுவுவதற்கு பதிலாக 6 என்கின்ற நமது பண்பாட்டினுடைய படிமமாக இருக்கின்ற ஆற்றின் கரையில
வேண்டும். அதே போல நீங்க போதலூரினுடைய அந்த புகை வண்டி நிலையம் நீங்க இந்த காட்சிகளின் பின்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கழுகு பார்வை, போதலூரினுடைய கழுகு பார்வையில நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அது தெரியும். அந்த பக்கத்து நாச்சியார்பட்டி போற சாலை இருக்கு இல்லையா, அந்த சாலை மிக மிக மோசமாக இருக்குது. அவங்க சப்வேல வர்றதா என்ன வர்றதுன்னு தெரியாம, ஒரு வழிகாட்டல் இல்லாம அந்த சாலை வசதி இருக்குது. அதையெல்லாம் சரி செய்ய தரப்படும்ங்கிறது தான் போதலூர் கட்சி மாவட்டத்திற்கு நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற செந்தில்நாதன் ஆகிய என்னுடைய வாக்குறுதிகளாக நாம கொடுக்கிறோம். இது சும்மா காணொலி பதிவுக்காக பேசிட்டு போறதில்ல, இது கையெழுத்து போட்ட வாக்குறுதி உறுதிமொழியாக துண்டறிக்கை மூலமாக உங்க ஒவ்வொருத்தருடைய கரங்களிலும் சேரும். எனக்கு வழங்கப்பட்ட அந்த 5 வருட பதவி காலத்திற்குள்ள கையெழுத்து போட்டு வழங்கிய அந்த வாக்குறுதிகளை உறுதியாக நிறைவேற்றுவேன். இதையெல்லாம் தாண்டி இந்த போதலூர் கட்சி மாவட்டத்தில் நான் சொன்ன அந்த சுற்றிலும் இருக்கின்ற ஊராட்சிகளை மையப்படுத்தி சுமார் 10 கோடி அளவிலான மேம்பாட்டு நிதியின் மூலமாக அது சரி செய்வேன். மொத்தமே 10 கோடி தானங்க, நீ என்னங்க ஒரு கட்சி மாவட்டத்துக்கே 10 கோடியை நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? சொல்றதே எனக்கு புரியுது. அந்த கட்சி மாவட்டத்திற்கு நாம எப்படி செலவு பண்றோம்னா, அந்த எம்எல்ஏவினுடைய அதாவது சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதி மட்டும் அல்லாமல் நாம கேட்டு பெறுகின்ற நிதி என்ற ஒரு குறிப்பிட்ட நிதி இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து இந்த கட்சி மாவட்டத்திற்கு 5 ஆண்டு காலத்திற்குள்ள நாம 10 கோடி அளவில் நம்ம சீரமைப்பு பணிகளை அடிப்படை கட்டமைப்பாக கருதப்படுகின்ற தண்ணீர், மின்சாரம், சாலை இவற்றை சரி செய்வதற்காக நாம உறுதியாக வேலை செய்வோம் என்பதை இந்த கட்சி மாவட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கையாக நாம முன்வைக்கிறோம். கையெழுத்து போட்ட பிரதி உங்கள்கிட்ட இருக்கு. இந்த திட்டத்தை நாம எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு அப்படின்னு சொல்றதனுடைய காரணம் என்னன்னா, இதுல எனது கனவு எனது இலக்கு அப்படின்னு எதுவும் இல்லை. எனது அப்படின்றதுனா அது தனியா போயிடும். நாம எல்லாம் நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாக்கு செலுத்தி என்னை வெல்ல வைத்தால் நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நான் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகள்லையும் நாம எல்லாருடைய கவனமும் எல்லாருடைய பயனும் இருக்கும் என்பதை நினைவு கூறுவதற்கு தான் எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு அப்படிங்கிறத நாம பதிவு செய்யறோம். உறுதியாக நாம சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். நீங்க எங்களுக்கு நம்பிக்கையா இருந்து இந்த தொகுதியில திருவையாறு சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கின்ற என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து, ஒருவேளை இந்த காட்சி பதிவுல இந்த கோரிக்கைகள்ல உங்களுக்கு ஏதேனும் இது இருக்குது, ஏதாச்சும் கொரியஸ் இருக்குது, ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க மறக்காம திரையில தெரிகிற அந்த தொடர்புக்கு வாங்க. உறுதியாக உங்களுடைய அனைத்து சந்தேகங்களையும் விளக்குகின்ற தேவையும் பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு என்பதை பதிவு செய்து அடுத்து மற்றொரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம்.